பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த டெக்னாலஜி. இது வந்து கல்வியில் தகவல் தொழில்நுட்பம். ஐசிடி மீன் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஃபஸ்ட் யூனிட்டில் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனுடைய தேவைகள் என்ன, நோக்கங்கள் என்ன, ஆசிரியர் கற்றல் கற்பித்தலில் ஐசிடியோட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. கல்வியில் தகவல் தொழில்நுட்ப தொடர்பு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன் எஜுகேஷன், தகவல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு. இப்போ உலகத்தை உள்ளங்கையில் அடக்கிய பெருமைக்குரியது இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, இதனுடைய தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, கல்வி தொழில்நுட்பவியலையும் இருக்குது. இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் தான். ஏன்னா ஒரு கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் உள்ள நோக்கம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன, அதனுடைய ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை ஒப்புநோக்கி ஒப்புமைப்படுத்தப்படுகிறது, கம்பேர் பண்ணி பார்க்கப்படுது. இப்போ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு புதிய கண்டுபிடிப்பு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா எல்லா ஃபீல்டுலையும் யூஸ் ஆகுது. வேளாண்மை, வணிகம், தொழில் அறிவியல் போன்ற இது மட்டும் கிடையாது, இன்னும் பிற தொழில்நுட்பத்தில் யூஸ் ஆகுது. ஸோ ஓகே, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் பல மாற்றங்கள் கற்பித்தல் கற்றல் முறையிலும் ஏற்படுத்தியிருக்குது. அதுதான் நம்ம வந்து ஐசிடியை பயன்படுத்தி ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்போ ஐசிடியை பயன்படுத்தி எப்படி கற்பிப்பது போன்ற பயிற்சியை கொடுப்பதுடன் ஆசிரியர் பயிற்சியை ஐசிடி மூலமாகவே கற்பிக்கலாம். இதனால் கல்வி வந்து சிறக்கும். சரி, கான்செப்ட் என்ன, இதனுடைய கருத்தாக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கற்றல் கற்பித்தலுடைய தரத்தை உயர்த்துவதற்கு தான் இந்த தொழில்நுட்பம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மாணவர்கள் தானே கற்றுக்கணும், திட்டமிட்ட கற்பித்தலுக்கும் மிகவும் உதவியாக உள்ளது. இதில் ஆசிரியருடைய பங்கு உண்டு. ஆனால் கல்வி தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறது ஆசிரியர் கற்பித்தலுக்கு தேவையான நவீன தொழில்நுட்பமான நம்மளுக்கு அதனுடைய காம்பனன்ட்ஸை கொடுக்கணும். வீடியோ, ஆடியோ, கணிப்பொறி போன்ற சாதனைகளை எப்படி நம்ம உபயோகிக்கிறோம், அதை கற்பித்துக்கிறோம், அது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. புதிய தொழில்நுட்பம் கல்வித்துறைக்கு ஏற்றவாறு கற்பிக்கக்கூடியதாக இருக்கணும். அதனுடைய கருத்தாக்கம் டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கற்றல் சூழ்நிலையும் மேம்படுத்தி ஒரு திறமையாகவும் அதனுடைய தாக்கமுடையதாகவும் கற்பித்தலையும் கற்றலையும் வளமுடையதாக்கும் அறிவியல் பயன்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன்னா லைத், ஜிஓ லைத் அப்படிங்கிறது அதனுடைய கற்றலுடைய சூழ்நிலையும் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அதை நம்ம மேம்படுத்தி அந்த மேம்படுத்தின ஒரு விஷயத்தை ஒரு தாக்கமாகவும் ஒரு கற்றல் கற்பித்தல் ஒரு வளமுடையதாகும். அப்போ வந்து ஒரு ஃப்ளோரிசன்ட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக நம்ம கற்றுக்கணும், எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டாக போகணும், நல்ல கற்றல் கற்பித்து நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஜிஓ லைட் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஒரு கற்றல் உளவியலை கற்பித்தல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவதன் வடிவமே கல்வி தொழில்நுட்பம் அப்படி சொல்லிட்டு ஜான் டிசாக்கோ அப்படிங்கிறவ என்ன சொல்கிறான்னா, இது அதுக்கு மட்டும் இல்லைப்பா, உளவியலுக்கும் உள்ளது, இன்னும் இன்ட்ரோஸ்கோப் லெவலே நம்ம பயன்படுத்தலாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ கல்வி நுட்பவியல் என்பது கல்வி செயல்முறை, தொழில்நுட்ப விதிகளில் பயன்பாடு, அறிவியலுடைய சமீபத்தினுடைய இதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் ரூல்ஸ் இருக்கணும், அதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஈவெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது குல்கர்னி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இந்த அத்தர் நேம்லாம் பார்த்துங்க, குல்கர்னி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜான் டிசாக்கோ, ஜிஓ லைட் அப்படிங்கிறவங்க. சரி, இதுக்குன்னு சில டாக்டிக்ஸ்லாம் பயன்படுத்தணும், பல உத்திகள் ஆற்றல்களை கொண்டு கல்வியை பயிற்சி முறையை பயன்படுத்தலாம். இது வந்து கல்வி தொழில்நுட்பவியல் ஆகும் அப்படி சொல்கிறது அன்வின். கல்வியினுடைய உண்மையான நோக்கத்தினை அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் அறிவியல் உத்திகளை பயன்படுத்துவதும் கல்வி நுட்பவியலாகும் அப்படி சொல்கிறது எஸ்கே மித்ரா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. கல்வி உளவியல் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃப்ரம் திஸ் லெவல், நம்ம எல்லா லெவல்லையும் அதனுடைய தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தணும். அப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஐசிடிக்கு தேவையான ஆடியோ, வீடியோ எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தணும். அதனுடைய நோக்கங்களை பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதனுடைய நோக்கங்கள் பார்த்தோம். அடுத்து இவங்களுடைய வரையறை பார்த்தோம். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நோக்கங்கள். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கல்வித்துறையில் முறையாக செயல்படுத்தி சிறப்பான விளைவுகளை பெறுது. இது ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷனோட வந்தாலும் நம்மளுடைய எதிர்கால தொழில்நுட்பத்துக்கும் பயன்படுத்துறது இருக்கும். தொழில்நுட்பம்னா நம்ம என்ன கற்றுக்கிற விஷயத்த அது எப்படி வந்து ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் ஃப்யூச்சர் லைஃப் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய கல்வி சொல்லிக் கொடுக்கணும். கற்போரினுடைய ஆர்வத்தையும் இப்போ நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்த
அதுக்கான இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் தான் கற்றுக்க முடியும் இல்லையா? ஒரு போர் அடித்தா நம்மளால் கற்றுக்க முடியாது. ஸோ அப்போ அதனுடைய ஆர்வத்தையும் நாட்டத்தையும் இந்த ஐசிடி மூலம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கற்போருடைய எண்ணிக்கையை கூட்டுதல் அது ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறத விட இந்த எஜுகேஷன் மூலம் நம்ம என்னென்ன மாதிரி நேரத்தை பயன்படுத்தலாம், நம்மளுடைய நேரத்தை பயன்படுத்தி அது எப்படியெல்லாம் பயன்படுத்தி தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தி நம்ம ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமாக இருக்குது. இங்கே கற்பிப்போர் மற்றும் கற்பவருக்கு இடையேயான ஒரு இடைவெளியை குறைத்தல், ஓரளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் ஆகுற மாதிரி. கல்வி தொடர்பான சவால்களை எளிதில் எதிர்கொள்ளுதல். இப்போ வந்து ஒருத்தன் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது ஒரு கிராஃபிக்கல் வியூவில் கொடுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் வியூவில் கொடுக்கலாம், ஒரு ஆப் ஓரியன்டாக கொடுக்கலாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஐசிடி மூலம் கொடுக்கலாம். அறிவியல் மற்றும் நவீன கோட்பாடுகளை உருவாக்குதல் மூலமாக ஒரு தொழில்நுட்பத்தின் சிறப்பான இலக்கை அடைய முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவியல் எப்பவுமே தெரியும் சயின்டிஃபிக் அப்ரோச்சுன்னு, நவீன கோட்பாடுகளை இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு நம்ம பயன்படுத்திக்கணும். சிறப்பான இலக்குகள் அடையலாம். இலக்கை எட்டும் விதத்தில் நவீன உத்திகளையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துதல். இப்போ நம்மளோட எய்ம் கோல் செட்டிங்ஸ் இதாக வச்சுருக்கோம். இதை எப்படி பயன்படுத்தி நம்ம ஐசிடி மூலம் கல்வி கற்றுக்கலாம். புதிய அணுகுமுறைகள் ரொம்ப ரொம்ப ஊடகங்கள் வழியாகவும் அது நம்மளுடைய மீடியா வழியாகவும் நம்ம கற்றுக்கலாம். திறமையான கற்கும் விதத்தில் குழுவை ஏற்படுத்தலை, சரி இல்லைனா குரூப்பாகவும் கற்றுக்கலாம், சேட் பண்ணி, இல்லை நம்ம வந்து ஒரு ரூம் சேட்டிங் வியூவில் கொண்டு வர மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அதர்வைஸ் வீடியோ ஆடியோ காலிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்களுடைய கற்றலுக்கு தூண்டுதல், அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி அவங்களோட திறனை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும். மேலும் நடத்தை நுட்பம், கற்றல் நுட்பம், இதில் வந்து நம்ம நடத்துகிற விதமும் கரெக்டாக இருக்கணும், கற்றோருடைய விதமும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கான நடைமுறை உளவியலும் அமைப்பு பகுப்பாய்வு போன்றவற்றையும் உள்ளடக்கியதாகும். சரி, தேவை, நீட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ். ஏன் இந்த ஐசிடி தேவை, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏன் தேவை அப்படின்னா, வாழ்நாள் முழுவதற்கான செயல் என்பதால் தகவல் தொழில்நுட்பத்தின் தொடர்பு தேவையானது எங்கு வேண்டுமானாலும் எந்நேரத்திலும் ஏற்படும். இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இப்போ படிக்கணுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் இது ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா ஓகே இந்த 2 லைன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை அப்போ நம்மளுடைய விஷயத்தை ஈஸியாக எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுதோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் தேவை. தொடர் நிகழ்வுகளை எப்போதும் அதிகரித்து கொண்டே இருப்பதால் தகவல் தொடர்பு வெடிப்பு ஏற்பட்டு அதை அறிவதற்கான தேவையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒருத்தவங்க போடுற மாதிரி இன்னொருத்தவங்கள போட்டுட்ருப்பாங்க, எவ்வளோ பேர் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, தேவையில்லாத கருத்துக்களும் இருக்கும். நம்ம அதை வெடிப்புன்னு சொல்கிறாங்க. நிறையா டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன தேவையானது இருந்தது, இப்போ நம்ம மூலமான ரிசோர்ஸ்லேருந்து போடுறோம், அதை வந்து பயன்படுத்துறது எப்படி, அதை திரித்து சொல்கிறதும் இருக்குது இல்லையா? அது மாதிரி இல்லாமல் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் ஐசிடியில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்போருடைய பல வகையான தேவைகளை கல்வி சந்திக்கிறது. எனவே அவர்களின் தேவை இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உருவாக்குற ஒரு எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா நிறைய ஃபீல்டுக்குள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும் பயன்படலாம். இது மாதிரி ஒரு முக்கிய தேவையாக இருப்பதனால தான் தொழில்நுட்பத்தினுடைய அவசியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன முக்கியத்துவம்னா, அடுத்த நிலை கற்றலுக்கான களங்களின் வகைகளை அணுகலாம், எந்த நேரத்திலும் கற்கலாம், அதான் முக்கியமான விஷயம். எந்த இடத்திலும் கற்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டாக கற்றல், இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் வந்து ஒரு சைட்டோபிளாசம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரோக்ரியேட் யூக்கரியேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க சயின்ஸ் சம்மந்தமான யார் இருக்காங்க, ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஐகன்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், ஒரு சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்டாரிக்கலி சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஒரு 13 சதுர கிலோமீட்டர் அளவில் இருக்குது. அவங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, மேற்கில் தான் அதிகமான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் இருந்தாங்க, கிழக்கில் மக்கள் இருந்தாங்க, வடக்கு தெற்கு அவங்க இரும்பினுடைய பயனை அறிந்திருக்கவில்லை, வெண்கல காலம்,